முருகன்மில்ல இருந்து எரு கம்பெனி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பால பணி 2022 அதுக்குண்டான செயல் திட்டங்களை வகுத்து 2024 ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டது. இந்த பணியானது 2026 வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முடிவடையக்கூடிய தருவாயில் தான் இருக்கிறது. அதுதான் இந்த அக்ரிமெண்ட்டோடைய முகாம்சமே இருக்குது. இந்த மாதம் இறுதிக்குள்ளார மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 88% பணிகள் முடிவதற்கு 71 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் துவங்கப்பட்ட இந்த திட்டமானது குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கக்கூடிய அனைத்து பணிகளும் நடைபெற்றிருக்கு. 88% முடிவடைந்த இந்த பாலமானது இந்த மாத இறுதிக்குள்ளாரே மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பணிகளை குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் பணிகள் முடிவதற்கு உண்டான வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இந்த மார்க்கெட்டு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா கவுண்டம்பாளையத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வர்றது, அதுக்கு எதாவது மாற்று ஏற்பாடு எதாவது இருக்கா? நம்ம ஷிஃப்ட் எதாவது பண்ணுறோம் இல்லை, அதுக்குண்டான பேச்சுவார்த்தை மார்க்கெட்டில் இருக்கவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க இந்த இடம் வேணும்னு சொல்லி அவங்களும் கேட்டிருக்காங்க. 2 பேருக்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி தான் அதுக்குண்டான முடிவுகள் எடுக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு ரொம்ப குறுகலாக போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடுமே டிராஃபிக் அதிகமாகிக்கிட்டு. அது முன்னாடியே கொஞ்சம் போதுமான லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொஞ்சம் ரோடு அகலமாக பண்ணியிருந்தா இந்த டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருக்கும். மார்க்கெட் ஏரியாவும் இருக்கு அந்த கார்னரில். அங்கே டிஎன்எஸ்டிசி பஸ் திருப்புறதுக்கும் அங்கே சிரமமாக இருக்குன்னு சொல்லி அங்கே பஸ் டிரைவர்ஸுமே அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குமா? லேண்ட் அக்விசிஷன் பண்ணி நம்ம அங்கே ரோடு விரிவாக்கம் பண்ணுவோமா பாலை இறங்குற இடத்துல? மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செயல்திட்டத்தை நம்மளுடைய முழுமையாக ஒரு முடிவு